ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம குக்கரில் காரக்குழம்பு வேகமாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டேன். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கையளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நீங்கள் தக்காளி வதக்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லாவே வதங்கிடும். நல்லா மசிஞ்சு வந்தாலே அந்த குழம்பு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். ஒரு சில பேருக்கு தண்ணி குழம்பா பிடிக்காது. ஸோ மீடியமாக நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. அது கூட நம்ம சேர்க்குற மசாலா இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த காரக்குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் கத்திரிக்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அது கூட ஒரு கருவாடு போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காய் எதுக்கு காரக்குழம்புக்கு நல்லா ஆப்டாக இருக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி ஒரு கையளவுக்கு நீள் வாக்கில் வெட்டி இது மாதிரி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் குழம்புக்கு எப்போ சேர்க்குறீங்களோ அதுக்கு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு முன்னால் நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கருப்பாக ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் கட் பண்ணி உடனே சேர்த்துருங்க. நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு புரோட்டீன் வகையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்ச சுண்டல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சுண்டல் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி அதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த குழம்பு நான் எதுக்கு குக்கரில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த சுண்டலுக்காக தான் குக்கரில் வைக்கிறேன். ஏன்னா சுண்டல் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சுவையும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறி எடுத்துகிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் அந்த தக்காளி வெங்காயத்திலே இது நல்லாவே ஓரளவுக்கு வேக வச்சுட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். அதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நம்ம மல்லித்தூள் போட்டுட்ருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா குழம்பு வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே வீட்டில் அரைச்சது தான். மற்றபடி குழம்பு மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு கடையில் ரொம்ப வாங்க மாட்டேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டிக்கோங்க. அந்த பச்சை வாடை நல்லா போயிடும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட நல்லாவே கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம 1/2 அன் ஹவராக புளி ஊற வச்சு, ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. புளி எப்போதுமே சேர்க்குறதா இருந்தால் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அந்த புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி குழம்பாக இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டியாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது குழம்புக்கு. ஸோ அதனால் தேங்காய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ இந்த குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு குக்கரை விசில் வச்சு ஒரு 3-4 விசில், நமக்கு நார்மலாக சுண்டல் எவ்வளோவுக்கு வேக வைப்பீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் புதுசாக இப்போ தான் காரக்குழம்பு குக்கரில் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள்.